திருடன் திருடன்னு சொன்னேன். என்னத்தை திருடினா? சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது த்ரிஷாவை பற்றி பேசினது. குந்தவை வந்து வீட்டில் குந்த வச்சிருக்கலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போய் மறுபடியும் பார்த்திபன் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லை, அவசியமே இல்லை. ஏன்னா பலரும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றாத த்ரிஷா என்னுடைய இந்த விமர்சனத்துக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி கடுமையாக பேசியிருக்கிறார். அது என்ன நடந்துட்டு இருக்கு சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் வந்து மன்னிப்பு கேட்டதே வந்து நான் விரும்பலை. ஆக்சுவலி மன்னிப்பு கேட்டார்னு நம்ம சொல்ல முடியாது, அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தார். அதாவது ஒரு நாகரிகமான மனிதன் செய்யக்கூடிய செயலை தான் பார்த்திபன் செஞ்சிருந்தார். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே போட்டிருக்கிறாங்க. அது கரண்ட் டாபிக், த்ரிஷாவோட டாபிக், கரண்ட் டாபிக் எல்லாமே இன்னைக்கு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி சொல்றது, இந்த டீ கடையில் நீங்க போனீங்கன்னா சபா இப்பவே கண்ணை கட்டுது. கரண்ட்ல கொதிச்சுக்கிட்டே இருக்கிற டாபிக்கா வந்து த்ரிஷாவோட டாபிக் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து அந்த போட்டோ காமிச்சிருக்காங்க. அதுவும் பொன்னியின் செல்வனோட போட்டோ வேற. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. எல்லாருக்குமே தெரியும், பிரியங்கா வந்து கீழே உட்காந்துக்கிட்டு குந்தவை 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 அப்படின்னு சொல்லி அப்படியே தூண்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு வைப்ல வந்து கத்தி இருக்கிறாங்க. பார்த்தோன்னே இவர் வார்த்தையை அப்படியே நடனம் ஆட விடுவாரு. நாக்குல வார்த்தையை வந்து அப்படியே நடனம் ஆட விடுவாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அந்த ஜாலம்னு சொல்லுவாங்கல்ல, வார்த்தை ஜாலத்துல அப்படி மன்னன் பார்த்திபன் அப்படி இருக்கும்போது குந்தவை வீட்டிலேயே குந்த வைத்திருந்தால் நல்லது, அப்படி குந்த வைத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வந்து ஒரு வார்த்தையை டப்புன்னு ஜாலமா வார்த்தையை வந்து சேர்த்து பேசிட்டாரு. இது அவர் பேசி முடிச்சு சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கீழே இறங்கி வந்து உட்கார்ந்தோடனே பாத்தீங்கன்னா பாண்டே கேட்டிருக்காரு, பார்த்திபன் நீங்க அந்த குந்தவையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றாரு. கேட்டிருக்காரு. என்னடா ஏ இவ்வளவு பார்த்திபன் சொல்லியிருக்காரு, எந்த குந்தவை சார் அப்படின்னு இருக்காரு. இப்போதான் நீங்க பேசுனீங்களே குந்தவை வீட்டிலேயே குந்த வைத்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அந்த குந்தவை என்னாச்சு அப்படின்னு இருக்காரு. நாளைக்கு பாருங்க அப்படின்னு இருக்காரு. உடனே இவருக்கே யோசனை வந்திருக்கு, தப்பா ஏதோ சொல்லிட்டோம் போல, ஏன்னா ராங்கா போர்ட்ரேட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சேனலுக்கே ஃபோன் பண்ணி அந்த கிளிப்பை நீக்கிருங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போய் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில இன்னைக்கு நீங்க வந்து எங்கேயுமே பிக் பாஸ்ல தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கிடையாது. நீங்க இன்னைக்கு நிஜமாவே சொசைட்டிக்குள்ளேயே எங்கேயுமே ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சும்மா கச்சாமுச்சான்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்த ஒரு கெஸ்ட்டு இதை செல்ஃபோனில் எடுத்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டு விட்டாங்க. அது பெரிய வைரலாக பயங்கரமாக போக ஆரம்பிச்சிச்சு. இது வைரலாக ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் என்ன பண்ணிட்டாரு, வருத்தம் தெரிவிச்சிட்டார். இந்த மாதிரி வந்து பேசுனது சும்மா வார்த்தை ஜாலத்துக்கு தான் பேசினேன், மனசில் ஒன்றும் வச்சு பேசலை அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிட்டார். பயப்படாத, பயப்படாதா. அவர் வருத்தம் தெரிவிச்ச வீடியோ வழியில வந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு ட்விட்டு போடுறாங்க, இந்த மாதிரி வந்து மைக் இருந்ததுனால பேசுறதெல்லாம் புத்திசாலித்தனம் ஆயிராது, நகைச்சுவை ஆயிராது, அவங்க முட்டாள்தனத்தை தான் இது வந்து பிரதிபலிக்கும், முட்டாள்தனத்தை தான் இது எதிரொலிக்கும், பேசுறவங்களுடைய தரத்தை தான் இது காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டாங்க.
இது பார்த்திபனுக்கு ரொம்ப மனவலியை ஏற்படுத்திச்சு. உண்மையாலுமே சார், ஒரு பார்த்திபன் ஒரு சீனியர் நடிகர், அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை பத்தி அந்த கமெண்ட் அடிச்சது சரியா தப்பா அப்படின்னா நான் சரின்னு தான் சொல்வேன். அப்படி இருக்கும்போது அந்த நடிகையோட ஜோடி போட்டு இந்த நடிகர் வராரு ஒரு திருமணத்துக்கு. அது வந்து பொறுக்கி பெயர், பொறுக்கி பொறுக்கி பேடா, பொறுக்கிடா நீ. எப்படி சரியான விஷயமா இருக்கும்? ஒரு நடிகரா நீங்க வந்து இந்த மாதிரி வந்தா கூட அது சீப்பான செயலா தான் நான் பாக்குறேன். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். திரும்பி வரும்போது தான் இவங்க வந்து செப்பரேட் ஆகி வராங்க. வேற வேற கார்ல போறதுக்கோ வேற வேற கணவன் மனைவி இல்லைன்னு ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நடிகையை கூட்டிட்டு இந்த நடிகர் வராருன்னா ஒரு நடிகரா இந்த செயலே வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை தப்பு. இது அந்த அம்மாவுடைய மனநிலை பாருங்க, சங்கீதாவோட மனநிலையை அவங்க குற்றச்சாட்டே அதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த நடிகையோட வெளியில போறது, வெளிநாடு போறதெல்லாம் போட்டோ எடுத்து அந்த அம்மா வந்து பொது வெளியில போடுறாங்க. யாரு? அந்த மூணுஷா பொது வெளியில போடுறாங்க. அதனாலதான் எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து இப்படி வெளிப்படையாவே கூட்டு வர்றது எப்படி நீங்க ஒத்துப்பீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க, நீங்களே வந்து சொல்றீங்க. அப்படின்னும் போது அந்த ஃபாலோவர்ஸ் யாரு? விஜயை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா இன்னைக்கு விஜயை ஃபாலோ பண்ண